எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். பரோட்டாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது நூல் பரோட்டா. அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் குருமா. ஸோ வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹைதராபாதி சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 kg சிக்கன் எலும்போடு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சிக்கனில் மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். அரை எலுமிச்சப்பழத்தோட சாறு, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை 1 மணி நேரம் ஊற வைங்க. அடுத்து நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. மசாலாக்கு சில பொருட்களை வறுக்க போகிறோம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போடுங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் நறுக்குனது சேருங்க. உங்களுக்கு கொப்பரை தேங்காய் கிடைக்கலன்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா ஈரம் இல்லாமல் வறுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் கசகசா போடுங்க. கசகசா போடுறது ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா நீங்கள் அதை சேர்க்காமலே நீங்கள் அப்படியே கூட மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 2 வெங்காயம் மலீசா நறுக்குனது போடுங்க. கோல்டன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. இப்போ நம்ம மசாலா பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் வதக்கின வெங்காயம், வறுத்த மசாலாவையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைங்க. பாருங்க மசாலா நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிடுச்சு. மசாலாவோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து நான் 3 பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி டொமேட்டோ பியூரியை ரெடி பண்ணிக்கலாம். நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அடுத்து ஒரு பிரியாணி இலை, 1 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து வதக்குங்க. அடுத்து அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஊற வச்ச சிக்கன் பீசஸை போடுங்க. மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப் தண்ணியை ஊற்றி கலந்து விடுறேன். இதை மூடி வச்சு இன்னொரு 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருக்கு. கடைசியாக நான் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறேன். கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்க.
நூல் பரோட்டா செய்ய 2.25 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் நெய். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 2 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேண்டாம்னா நீங்கள் இன்னும் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் மாவை நல்லா பிசையணும். மேலே லேசாக எண்ணெய் தடவி 1 மணி நேரம் ஊறவிங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி கல்லில் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்படி எண்ணெய் தடவி செய்யும்போது பரோட்டா மாவு கல்லில் ஒட்டாமல் இருக்கும். நல்ல மெலிசாக திரட்டிக்கலாம். ஷேப் பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. நான் ஒரு பீட்சா கட்டர் வச்சு தின் பீசஸை கட் பண்ணுறேன். பீட்சா கட்டர் இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்ல மெலிசா கட் பண்ணிடணும். மேலே லேசாக கொஞ்சம் மாவை தூவி விடுங்க. இப்படி மாவை தூவிட்டா நம்ம கட் பண்ண பீசஸ் ஒட்டாமல் வரும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் இல்லாமல் சாஃப்டாக உருட்டி வச்சுக்கலாம். மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை தடவி லேசாக கையால் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு பேன் இல்லைன்னா தவாவை சூடாக்கி திரட்டின பரோட்டாவை போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு அதை செய்யுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலராக ரோஸ்ட் ஆனதும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு வெளியில் வச்சிடலாம். பரோட்டா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கையில் நல்லா 2 பக்கமும் தட்டி விட்டிங்கன்னா நல்லா நூல் நூலாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. டேஸ்டியான இந்த பரோட்டாவை எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலான்னு பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் கூட இந்த பரோட்டாவை சர்வ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு அட்டகாசமான லஞ்ச் காம்போ இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.